இருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். தண்டபாணி ஞாபகம் இருக்கா? தண்டபாணி, நெற்குணம் தண்டபாணி பேசுகிறேன். என்னை அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்த நிறைய நண்பர்களுக்கு எறும்பு கூட்டம் தண்டபாணின்னு தான் தெரியும். எறும்பு கூட்டம்னு சொல்லிட்டு நான் ஒரு நாடக குழு வச்சு நடத்தினேன். தண்டபாணி, என் ஜோசப், டி ராஜேந்திரன், எஸ் பரக்கத் அலி அப்படின்னு நாலு நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பித்த குழு ANTS ஆன்ஸ் அப்படின்னு வருது. அதுக்கு நம்ம தமிழில் மாற்றணும்னா எறும்புகள்னு வச்சா இதுவாக இருக்கும். எறும்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பித்து நிறைய நாடகங்கள் சென்னையில் நாங்கள் எல்லா நாடக கொட்டைகளையும் நாடகங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அதை போய் ரீச் ஆச்சு. அந்த அந்த எறும்பு கூட்டம்ன்ற நேம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் கால மாற்றத்தால் அந்த கதையெல்லாம் நான் இந்த குழுவில் சொல்ல போகிறேன். இந்த 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 வாட்ஸ்அப் சேனலில் நான் இந்த கதையெல்லாம் இந்த இந்த யூடியூப் சேனலில் இந்த கதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எப்படி என்ன நான் சந்தித்த நண்பர்கள், நான் சந்தித்த நல்லவர்கள், நான் யாரையும் நான் கெட்டவர்கள்னு சொல்ல மாட்டேன். நான் சந்தித்த நல்லவர்கள், எனக்கு நல்லது செய்தவங்க, எப்பவுமே நம்ம எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே பார்ப்போமே. அதனால் விளைந்த நன்மைகள், என் கூட பழகின நண்பர்கள், அவங்க எங்கெங்கே யார் எப்படி எப்படி சேர்ந்தாங்க, அதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு யூடியூப் சேனல். இதில் எல்லா விதமான கலைகளும் இருக்கும். பாட்டு இருக்கும், பேச்சு இருக்கும், கதை சொல்லல் இருக்கும், ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், நான் பார்த்த அதிசயமான விஷயங்கள் இருக்கும், நான் பார்த்த அதிசயமான மனிதர்கள் இருக்கும். சில சமயங்களில் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் கூட இருக்கலாம். நல்ல விஷயங்கள், நல்ல கான்ட்ரவர்சி சொல்கிறேன், தவறான விஷயங்கள் இல்லை. நல்ல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் கூட இதில் இருக்கலாம். அதுதானே சுதந்திரம், அதுதானே பேச்சுரிமை. அதனால் நீங்கள்லாம் கூட இதில் கலந்துக்கிட்டு பேசலாம். நிறைய நிறைய பேட்டிகள் எடுக்க போகிறேன். நான் பழகினவங்ககிட்ட நிறைய பேட்டிகள் எடுக்க போகிறேன். பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் நான் பேசி வச்சுருக்கேன். நிறைய பேட்டிகள் எடுக்க போகிறேன். நிறைய பாடல்கள் இதில் ஒளிபரப்ப போகிறேன். நான் பார்த்த சுவையான சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நான் ஒளிபரப்ப போகிறேன். இதில் ஆன்மீகம் இருக்கும், அரசியல் இருக்கும், சினிமா இருக்கும், வெட்டி பேச்சு இருக்கும், அரட்டை இருக்கும். இப்படி சொல்லப்போனால் அனைத்தும் இருக்கும். அதுதான் எறும்பு கூட்டம். உங்களுக்காக இந்த எறும்பாகிய தண்டபாணியை நல்ல நல்ல விஷயங்களை சேகரித்து கொண்டு தருவான். நல்ல விஷயங்களை மட்டும். எறும்பு எப்படி எங்கேயாவது இருந்த அரிசியெல்லாம் இருந்தால் எடுத்துன்னு சேகரித்து வச்சுக்குதோ, அது மாதிரி நல்ல பல விஷயங்களை சேகரித்து உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த எறும்பு கூட்டம் யூடியூப் சேனல். அதனால் இந்த சேனல் நீங்கள் எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பேசுவோம், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நீங்களும் கூட இதில் கலந்துக்கலாம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள், அது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்குமான்னு காத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த சேனலில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.